என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா 100 எபிசோடு ஓடி இருந்தாலும் கடைசியா ஏன் தான் இப்படி நடந்துச்சு கையலும் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருந்தா தானே நல்லா இருந்திருக்கும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்கள்லாம் நடந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி ஒன்று சேர்ந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை அடுத்தது என்ன ஆயிருக்கும், ஏதாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா கடைசியில ஏன் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு இப்படி ஆச்சு, குரு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கையில விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே ஒரு சங்கடமான ஒரு விஷயம் தான். ஏன்னா குருவும் கையில ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு, ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசையோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தவறுதலா மாறி, இப்போ கயலும், குருவும் எப்பவுமே ஒண்ணு சேரவே முடியாது அப்படின்ற நெலைம வந்துருச்சு. ஏன்னா, குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்து போயிட்டாரு போன சீசன்ல. அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குருவுக்கும் கயலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடக்கும்னு நெனச்சிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்துச்சு இல்லையா? ஆனா, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தமா இந்த "என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர" அந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் இப்ப முடிஞ்சிருக்கு. அடுத்ததா 2 அதாவது 2வது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்னடா இது ஏற்கனவே குரு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரு வந்து அவரு இது இறந்தாரு. எல்லாமே ஓகே தான். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி வந்து சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. இங்க தான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமே. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குரு இறந்துட்டதா நினைச்சு எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நடந்ததே வேற. அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்றதுக்காக ரவுடிங்க, அவங்களோட பாஸ் இது எல்லாருமே வந்தது என்னமோ உண்மை. ஆனா அந்த இடத்துல நடந்ததே வேற. நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் காட்டி எல்லாரையுமே அடிச்சு தூள் கிளப்பியிருக்காரு. ஆனா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செத்த மாரி ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கயல் எந்த அளவுக்கு தன்னை லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமா அதாவது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சுலபமா கிடைச்சுட்டா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அதாவது மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம கயலுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழுக்க முழுக்க ஒரு பிளான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நடந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனதா சொல்லி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மொத்த இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனா சீசன் 2ல அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவும், கயலும் ஒண்ணா சேர்ந்து அதாவது இவ்ளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்றதுக்கே இவ்ளோ நாள் ஆச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டைம்ல தாலிய கட்டிக்கிட்டாரு. அதாவது தாலிய வந்து அவங்க கையால வந்து கட்டிவிட்டாங்க. இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கயல் வந்து இப்போ குருவுக்கு பொண்டாட்டி ஆயிட்டாங்க. அந்த போன சீசன்லயே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அதாவது ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அவர் உயிரோட இருந்தாரு. இது எல்லாமே டிராமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் சீசன் 2 வரப்போறதுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குரு மட்டும் உயிரோட இருந்தாரு அப்படின்னா, இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, குரு இல்லாம சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் 2 நெக்ஸ்ட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் முதல் சீசன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 100 எபிசோடு வந்து அவங்க முடிச்சு வெற்றிகரமா வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் இந்த எபிசோட்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்தா பார்ப்பீங்களா? எப்படி இருக்கும்? சீசன் 2 வந்தா நல்லா இருக்குமா? இல்லையா? அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.